நோன்பை பற்றி உண்டான இன்னொரு செய்தி, பசியை உணர்வதற்காகவோ மனிதனுடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்காகவோ அல்லாஹ் நோன்பை வழங்கவில்லை. நோன்பை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினா? அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், லஅல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சமுடைய மக்களாக நீங்கள் மாறுவதற்கு, அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு வருவதற்குத்தான். நோன்பு வைத்துக் கொண்டு எவன் கெட்ட பேச்சையும் கெட்ட செயலையும் விடவில்லையோ அவன் பசித்திருந்து தாகித்திருந்த அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நீ பட்டினியா கிடக்கணும், நீ பருகாம இருக்கணும், இது நோக்கம் இல்லை அல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த நீ பட்டினியா கிடப்பது தாகித்து இருப்பது இதன் நோக்கம் என்னன்னா, நீ கெட்ட பேச்சை விடணும், கெட்ட செயலை விடணும், தீமையிலிருந்து நீ முழுமையாக விலகணும். ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு, நேரத்தை போக்குறங்கிற பெயர்ல ஒரே கெட்ட பேச்சு பேசுறாரு, பித்ரா பேசுறாரு, பலாய் பேசுறாரு, புறம் பேசுகின்றார், செயல்பாடு எல்லாம் கெட்ட செயல். இது நோன்பே இல்லைன்ற சொல்றாங்க. இந்த பசித்திருப்பது இந்த தாகித்திருப்பது அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா நோன்பே உனக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னன்னா, அல்லாஹ் பார்க்கிறான். நான் தனியாக இருந்தாலும் யாரும் என்னை பார்க்காவிட்டாலும் நான் நினைச்சா சாப்பிட முடியும், நான் நினைச்சா பருக முடியும். 4 சுவத்துக்குள்ள யாருடைய கண்களுக்கும் தெரியாம குடிச்சு விட்டு பருகி விட்டு சாப்பிட்டு விட்டு நோம்புமா நடிக்க முடியும். ஆனாலும் சாப்பிட மாட்டேன், ஆனாலும் பருக மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் பார்க்கிறான். இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வரும்லங்க, எல்லாத்துக்கும் இந்த எண்ணம் வரும். இந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த எண்ணத்தை எல்லா மாதத்திலும் கடைபிடி. இந்த பயிற்சி, இந்த பாடம், இந்த ட்ரைனிங், இந்த ஒரு மாதத்தில் உனக்கு கொடுக்கிற இந்த பயிற்சி 12 மாதத்தில் நீ கடைபிடிக்கணும். ஒரு கொடுக்கல் வாங்கல்ல, ஒரு பேசுகின்ற தன்மையில, குடும்பத்தை பராமரிக்கல, பெற்றோரை எல்லா விஷயத்திலும் எங்கெல்லாம் உனக்கு தப்பு செய்வதற்கு தவறு செய்வதற்கு சூழ்நிலை வருதோ அந்த இடத்துலலாம் இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சி அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான். மனிதனின் கண்களை மறைக்கலாம், படைச்ச ரஹ்மானின் கண்களை மறைக்க முடியாது. அப்படிங்கிற இந்த எண்ணம் உள்ளத்துல எல்லா மாதத்திலும் வந்தா மட்டும்தான், எல்லா மாதத்திலும் வருவதற்குத்தான். லஅல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சத்துக்கு, அல்லாஹ்வுடைய பயத்துக்கு, இறை பயம் உனக்கு வருவதற்குத்தான், உங்களுக்கு வருவதற்குத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான்.